நினச்சி பார்க்குறத விட செஞ்சு பார்க்குறது ரொம்பவே ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னெல்லாம் எப்பயுமே கொண்டையோடு தான் இருப்பேன். மூஞ்சி கூட கழுவ மாட்டேன். அது சாயங்காலம் தான் அதுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்குமா என்னன்னு தெரியாது. ஈவினிங் ஒரு 5 மணி ஆகிட்டா தான் மூஞ்செல்லாம் கழுவிட்டு தலை வாரிட்டு பொட்டு வைப்பேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எங்கள் அம்மா ஒரே திட்டு. எப்போ பார்த்தாலும் குண்டியமாகவே இருக்கிற, கரெக்டாக இருக்க பாரு, இருக்கிறது சிட்டி அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி, நானும் காலையில் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு பவுடர் வச்சு பொட்டு வச்சுக்கிறேன். பட் இப்போ பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி ஒரு லட்சணமாக இருக்குது. ஸோ இதையே பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுந்ததே லேட்டு. நானும் பாப்பாவும் நல்லா ஒரு 10 மணி வரையும் தூங்கியிருந்தோம். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு மார்னிங் ஷிஃப்ட்டுன்றனால பாவம் இருக்கிற இடம் தெரியாமல் அவர் போயிடுறாரு. நாங்கள் நல்லா 10 மணி வரையும் தூங்குகிறோம். தூங்கி எழுந்தோடனே எங்கள் 2 பேருக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பல்லியம் தான் செஞ்சேன். கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டேன். அழகாக என் கூட கிச்சன்லேயே உட்காந்து என் கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன்.